திருச்சிற்றம்பலம். வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தழுத சீத வளர்வயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமானுடைய குருபூசை திருநாளை முன்னிட்டு அவருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். முந்தைய பதிவிலே நாம் அவருடைய அவதாரம் ஞானப்பால் உண்டது, தந்தையாருக்கு எம்மை இது செய்த பிரான் இவர்தான் என்று காட்டி அருளியது மட்டுமல்லாமல் உலக உயிர்களுக்கெல்லாம் ஓய்வு பெற வேண்டும் என்று பெருங்கருணையோடு இதோ இருக்கின்றார் தோணிபுரத்து அம்மையப்பர் என்று காட்டி அருளியதோடு அருகிலுள்ள திருக்கோலக்கா என்ற திருத்தலத்திற்கு சென்று பொற்றாளம் பெற்றது. தற்போது மாரன்பாடி என்ற தலத்திற்கு அந்த அளவிலே நாம் சிந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்து நாம் இரண்டாவது பதிவிலே மாரன்பாடியில் வந்து சம்பந்தர் தங்கியிருக்கின்றார். அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வை நாம் தொடர் சிந்தனையாக சிந்திக்க இருக்கின்றோம். இப்போ சம்பந்தர் அடியார் குலாத்துடன் நடந்து சென்ற போது மாரன்பாடி என்ற ஊர் எதிர்பட்டது. உடன் வந்த தொண்டர்கள் யாவரும் வழி நடந்து கலைத்தார்கள். வெம்மையினால் அவர்கள் வெம்பினார்கள். நல்ல வெயில், அதனால் வெப்பம் தாங்க முடியாமல் துன்பப்படுறாங்க. சம்பந்தர் திருப்பஞ்சாக்கரம் சொல்லிக்கொண்டு சென்றார். சம்பந்தருடன் செல்லும் அடியார்கள் அல்லலை கண்டு அஞ்சினவனைப் போல வெய்யவன் மேற்கடலில் வீழ்ந்தான். கடுமையான வெயிலில் சென்று கொண்டிருக்கும்போது சம்பந்த பெருமான் அஞ்சலுக்கு பஞ்சாக்கரத்தை சொல்கிறார். அப்படி சொல்லி கொண்டு போகும் பொழுது அந்த வெய்யவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஞாயிறு அடியார்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மேற்கடலில் மேற்கு திசையில் போய் மறைந்து விட்டான். இப்போ சம்பந்தர் என்ன செய்கிறாருன்னா அடியார் குலாத்தோடு அந்த மாரன்பாடியில் தங்குறார். இப்போ திரு அறத்துறை மேவிய சிவபெருமான் பவளமணைய பாதம் நோவ சம்பந்தர் நடந்து வருவதை எண்ணி இறங்கினார். திரு அறத்துறை நெல்வாயில் அறத்துறைன்னு மாரன்பாடிக்கு அருகாமையில் உள்ள தரத்தில் உள்ள பெருமான் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய பாதம் நோவ அந்த சம்பந்தர் நடந்து வர்றதை பொறுக்க முடியாமல் இரக்கத்தோடு முத்து சிவிகையும் முத்துக்குடையும் முத்து சின்னங்களும் சம்பந்தருக்கு அருள வேண்டும்னு திருவுள்ளங்கொள்கிறார். திரு அறத்துறை வாழும் அடியார்களது கனவில் சென்று இறைவர் சம்பந்தன் நம்பால் வருகின்றான், முத்து சிவிகையும் மணிக்குழையும் சின்னங்களையும் நம்மிடம் பெற்றுக்கொண்டு போய் கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அந்தணர்களும் அடியார்களும் எழுந்து இறைவரது அருள்மொழியை நினைந்து அற்புதமுற்றார்கள். திருக்கோயில் சென்றார்கள். இவர்களைப் போலவே கோயிலில் உள்ளவர்களும் இவ்வாறு கனவில் அருள் பெற்றார்கள். அவர்கள் இது என்ன அதிசயம் என்று துணுக்குற்றார்கள். விடியற்காலமாகிய அப்பொழுது திருப்பள்ளி எழுச்சிக்காக திருக்கதவை திறந்தார்கள். சந்திரனை போன்ற குளிர்ந்த முத்துச்சிவிகையும் முத்துக்குடையும் ஊதுவதற்குரிய ஒப்பற்ற சின்னங்களையும் கண்டார்கள். அவைகளை தொழுது எடுத்து கொண்டு ஞானசம்பந்தரை நாடி வந்தார்கள். நாம் மகிழ்ந்து அளிக்கும் சிவிகை முதலியவற்றை நீ கொள்வாயாக, அதை பெற்று சிவிகையூர்ந்து கவிகையுடன் வருக என்று சம்பந்தருக்கும் அன்று இரவு சுவாமி கனவில் அருள் புரிந்தார்.
அடியார்களுக்கு சிவாச்சாரியர்களுக்கெல்லாம் சொன்னது போல சம்பந்தருடைய கனவுலையும் சென்று முத்துச்சிவிகையை பெற்றுக்கொண்டு அதில் ஏறி சிறப்போடு வருவாயாகன்னு அவருக்கும் கனவுல சொல்கிறார் சாமி. திருஞான சம்பந்தருக்கு அன்றிரவு சுவாமி அருள் புரிந்தார். சொல்கிறார், சம்பந்தர் தாம் கண்ட அருள்திறத்தை உடன் வந்தவர்களுக்கு உரைத்து அருளினார். முத்துச்சிவிகையில் முத்தமிழ் விரகர் எழுந்தருளும் கோலத்தை காணும் காதலுடன் வருவான் போல கதிரவன் உதயமானான். இப்போ கதிரவன் என்ன செய்கின்றான்னா, முத்துச்சிவிகையில் எப்படி அந்த முத்தமிழ் விரகர் திருஞான சம்பந்தர் பாலரா வாயர் எழுந்தருளக்கூடிய அந்த காட்சியை காணணும்னு காதலோடு உதயமானானா சூரியன். சூரியனுக்கு உரிய அந்த ஆவல் கூட நமக்கு இல்லை. ஹர ஹர என்று அடியார்கள் ஆர்த்து முத்துச்சிவிகை முதலியவற்றை கொண்டு வந்தனர். இவை எந்தையார் தந்து அருளியவை என்று சம்பந்தர் திருமுன் வைத்து வணங்கினார்கள். எம்பிரான் அருள் இதுவோ என்று கூறி அருளிய சம்பந்தர் அவற்றை வலம் வந்து பணிந்தார். சாமி கொடுத்தது இல்லையா, அதனால் அந்த முத்துப்பந்தல், முத்துச்சிவிகை, முத்துக்குடை, பல்லக்கு இதெல்லாம் அப்படியே வளமாக வந்து வணங்குறார். கீழே விழுந்து வணங்கி எழுந்து 5 எழுத்து ஓதி முத்துச்சிவிகையில் ஏறுகின்றார். சம்பந்த பெருமான் சிவிகையில் ஏறி அருளியதும் மறைகள் ஆர்த்தன, மலர்மலை சிந்தியது. தொண்டர்களும் மண்டர்களும் ஆர்த்தார்கள், ஆர்ப்பரமம் செய்கின்றார்கள். ஹரஹர சிவசிவ அப்படின்னு மங்கள வாத்தியங்கள் முழங்கின. சம்பந்தர் சிவிகையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திரு அறத்துறை திருக்கோயில் எதிர்பட்டது. அந்த அறத்துறை பெருமான் தான் இந்த சின்னங்கள்லாம் கொடுத்தவர். கோயிலை கண்டதும் சிவிகை நின்று இறங்கிய சம்பந்தர் வலம் வந்து வணங்கினார். என்னையும் பொருளாக கொண்டு இன்னொருள் புரிந்த எந்தாய் நின் பொன்னடி கமலம் போற்றி என்று துதித்தார், தொழுதார். நற்றமில் பதிகம் பாடினார். சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தார். தோணிபுரத்து ஈசர் ஒரு நாள் அம்மையுடன் சம்பந்தரது உணர்வில் தோன்றி அருள் புரிந்தார். அதனால் உள்ளம் உருகிய பிள்ளையார் புகழி சென்று தன்னை ஆட்கொண்ட அன்னையையும் அப்பனையும் வணங்க விரும்பினார். பல தலங்களின் வழியாக சென்று சிறுகாழியை அடைந்தார். முத்துச்சிவிகையில் வரும் திங்கள் கொழுந்தன்ன வெங்குரு வேந்தரை சிறுகாழியில் உள்ள மக்கள் பெரும் வைபவமாக எதிர்கொண்டு வரவேற்று பணிந்தார்கள். தம்மை ஆண்ட வள்ளலார் தோணியப்பரை தொழுதபின் பிள்ளையார் தமது திருமாளிகை சேர்ந்தார். நற்றவம் செய்து பிள்ளையாரை பெற்ற தாயார் திருநீற்று காப்பு சாத்தி போற்றினார். சம்பந்தர் வந்தவுடனே அந்த பகவதி அம்மையார் திருநீற்று காப்பு சாத்துறார். திருநீர் தான் நமக்கு காப்பு, கவசம். நம்மை காத்து அருளக்கூடியது திருநீர். செந்தமிழ் மன்னர் அடியவர் கணங்களுடன் சீர்காழியில் எழுந்தருளியிருந்தார். தமது செல்வத் திருமாளிகையில் அமர்ந்து நாள்தோறும் திருக்கோயில் சென்று திருத்தோணியப்பரை வழிபட்டு செந்தமிழ் பதிகம் பலவும் பாடிக்கொண்டிருந்தார் திருஞான சம்பந்தர். உபநயனம் புரியும் பருவம் அவருக்கு எட்டியது. உலகம் கடந்த சிவஞானம் உணரப்பெற்ற சம்பந்தருக்கு வேத விதிப்படி அந்தணர்கள் சடங்குகள் புரிந்தார்கள். திருஞான சம்பந்தர் மான் தோலுடன் கூடிய முப்புரி நூலை தாங்கி அருளினார். ஒரு பிறப்பும் எய்தா உத்தமரை 2 பிறப்பாளராகச் செய்து 4 வேதங்களையும் தந்தோம் என்று அவர் திருமுன் சென்று மந்திரங்களை மொழிந்தார்கள். அப்பொழுது சம்பந்தர் எண்ணிறந்த புனித வேதங்களை தமது மென்மதுர வாக்கினால் தேன்மதுர தமிழில் அவர்களுக்கு ஓதி அருளினார். அந்த அற்புதத்தை கண்ட அந்தணர்கள் தமது கண்முன் உருவெடுத்து வந்த தியானப் பொருளே பிள்ளையார் என்று கருதி அவரது திருவடி தாமரைகளை வணங்கினார்கள். தாம் முன் கற்ற வேதங்களில் உள்ள சந்தேகங்களை சம்பந்தரிடம் கேட்டு ஐயம் தீர்ந்து அகமகிழ்ந்தார்கள். எல்லா மந்திரங்களும் தோன்றுவதற்கு மூல காரணமாகிய முழு முதல்வனது 5 எழுத்தே ஆகும் என்று அவர்களை நோக்கி உபதேசித்த சம்பந்தர் பஞ்சாக்கர பதிகம் பாடி அருளினார்.
துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. மந்திரம் நான் மறையாகி வானவர் சிந்தையில் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. இந்த சமயத்தில்தான் அப்பர் பெருமான் ஞான சம்பந்தரை காண வந்து இந்த சம்பவத்தை வாகீச பெருந்தகையின் வரலாற்றிலே வர்ணித்திருக்கின்றார் சேக்கிழார். இந்த பூணூல் போடக்கூடிய அந்த உபநயன சடங்குன்னு சொல்லக்கூடிய அந்த சடங்கில் வாகீச பெருந்தகையும் கலந்து கொண்டு அவருடைய வரலாற்றில் சேக்கிழார் பெருமான் இந்த சம்பவத்தை வர்ணிக்கின்றார். பின்னர் அப்பர் பெருமானுடன் சேர்ந்தும் பின்னர் தனியாகவும் பல தலங்கள் வழிபட்டு மொழிகொண்டு துதி செய்தார் ஆளுடை பிள்ளை. காவிரி பாயும் மலநாட்டிலே விளங்கும் திருப்பாச்சிலாச்சிராமத்தில் கொல்லிமலவன் என்ற அன்பன் ஒருவன் வாழ்ந்தான். அவனுடைய செல்வ புதல்வி அழகிய திருமேனியும் இனிய சொற்களும் உடையவள். கொடிய நோயாகிய முயலகன் என்னும் பெரும்பிணியினால் அவள் பெரிதும் துன்புற்றாள். எதனாலும் தீராத அந்த நோய் அவளை பெரிதும் வாட்டியது. மணிமந்திர மருந்துகளால் அந்த நோய் தீராததைக் கண்ட கொல்லிமலவன் மானியேந்திய பெருமானை வழிவழியே வணங்கும் மரபில் வந்தவன் ஆதலினால் மகளை கொண்டு போய் திருக்கோயிலிலே புறமரித்த அர்ணார் திருமுன் கிடத்தி வைத்தான். அந்த சமயத்தில் திருஞான சம்பந்தர் அங்கு எழுந்தருளினார். பாலராவாயர் வந்தார், முத்தமிழ் முதல்வர் வந்தார், கவுனியர் பெருமான் வந்தார் என்று முழங்கும் திருக்காலத்தின் ஒளியை கேட்டு புதல்வியை பற்றிய கவலை மறந்து நகரை அலங்கரித்தான் மலவன். திருவிளக்கும் பூர்ண கும்பமும் வைத்தான். ஏனைய சிறப்புகள் பலவும் செய்து சம்பந்தர் திருமுன் வந்தான். அனந்த கண்ணீர் மொழிந்தான். முத்துச்சிவிகை முன் மண்ணில் வீழ்ந்து தொழுதான். ஞானபோனகர் கருணை பூத்து எழுக என்று அருள் புரிந்தார். திருக்கோயிலுக்கு அருகில் சென்று சிவிகை நின்றும் இறங்கி ஆலயத்துள் சென்றார். அங்கே உணர்வின்றி கிடக்கும் பெண் மகவை கண்டார். என்ன இது என்று வினவினார். கொல்லிமலவன் விஷயத்தை கூறினார். உடனே திருஞான சம்பந்தர் அளவிறந்த கருணையுடன் எம்பெருமானை தொழுதார். மணிவளர் கண்டரோ, மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பு மயல் செய்வதோ மாண்பு என்று பிணிதீரும் திருப்பதிகம் பாடி அருளினார். துணி வல்லர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து பணிவலர் கொள்கையர் பாரிடமும் சூழ ஆரிடமும் பழி தேர்வர் அணிவலர் கோலம் எல்லாம் செய்து பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற மணிவலர் கண்டரோ, மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. சம்பந்த பெருமான் பிணிதீர்க்கும் பதிகம் பாடியவுடனே கொல்லிமலவன் பெற்ற குலமகள் நோய் தீர்ந்தது. அவள் எழுந்து பொற்கொடி என தந்தையருகே வந்தாள். கொல்லிமலவன் மகளுடன் சம்பந்த பெருமான் பெருங்கருணை தாழ்மீது விழுந்தான். பிள்ளையார் வள்ளலார் பதம் பணிந்தார். அடியவர்கள் ஆர்ப்பரவம் செய்தார்கள். ஆளுடைய பிள்ளையார் அங்கிருந்து புறப்பட்டு பல்வேறு தலங்கள் வழிபட்டு கொண்டு கொங்கு நாட்டை அடைந்தார். அங்கு மேல் திசையில் உள்ள திருத்தலங்களை வணங்கி கொண்டு திருநனா பவானி என்று சொல்லக்கூடிய தலம், அங்கு ஆலமுண்ட நீலகண்ட பெருமானை வணங்கி மீண்டும் திருச்செங்கோட்டை அடைந்தார்.
அப்பொழுது மழை பொழியும் பருவம் மாறி பனிக்காலம் எய்தது. எங்கும் பனி பொழிந்தது. குன்றுகள் வெள்ளை போர்வை பொறுத்தது போலவும், முத்துக்களை பச்சை கொடியில் கோர்த்தது போலவும், அருகம்புற்களில் பனித்துளி கோவைப்பட்டு காட்சி அளித்தன. இரும்பு சட்டியில் நெருப்பை இட்டு மக்கள் குளிர் காய்ந்த வண்ணம் இருந்தனர். புகையை எங்கும் பரப்பினார்கள். இவ்வாறாக மக்கள் குளிர் நாள் பெரிதும் வருத்தமுற்று இருந்தார்கள். திருஞான சம்பந்தருடன் வந்த பரிசனங்கள் பல நாட்கள் அங்கே தங்கியிருந்தபடியால் கொடிய குளிர்காய்ச்சல் வந்து துன்புற்றார்கள். இதனை சம்பந்த பெருமானிடம் அறிவித்தார்கள். இது இந்த நிலத்துக்கு இயல்பு, எனினும் நமக்கு இந்த கொடுமை எய்தலாமோ என்று சம்பந்தர் இறைவன் மீது திருப்பதிகம் பாடியருளினார். அவ்வினைக்கு வினையாமென்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உண்டமக்கு ஊனமன்றே, கைவினை செய்தும் பிரான்கலல் போற்றுதும் நாமடியோ, செய்வினை வந்தெம்மை தீண்டப்பரா திரு நீலகண்டம். திருப்பதிகம் பாடியவுடனே அந்நகர மாந்தரே அன்றி அந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தீய குளிர்காய்ச்சல் நீங்கி சுகம் பெற்றார்கள். உலகமுய்ய வந்த அழகில் புகழுடைய பிள்ளையார் அங்கிருந்து புறப்பட்டு காவிரிக்கு தென்பால் உள்ள பதிகளை தரிசித்தார். அங்கிருந்து அராப்பணி பூண்ட திருச்சிராப்பள்ளிநாதரை வணங்கி திருவானைக்காவிய செழுநீர் திரளை தொழுதார். திருவலஞ்சொலி வாழும் அடியார்கள் அவரை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்று வணங்கினார்கள். சில நாட்கள் அங்கே தங்கியிருந்து வலஞ்சொலிநாதரை வழிபட்டார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து உண்ணம் நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள், மண்ணு காவிரி சூழ்திருவலம் சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் மதனாலே. வலஞ்சொலி பெருமானை வழிபட்டு பட்டீச்சரத்தை நோக்கி சென்றார் சம்பந்த பெருமான். எங்கும் மிகுந்த வெப்பம். அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக சிவபூதம் ஒன்று முத்தமிழ் விரகராம் சம்பந்தர் முடிமீது முத்துப்பந்தர் பிடித்தது. பிறர் தம்மை காணாத வண்ணம் நின்ற அப்பூதம் முத்துப்பந்தர் பிடிக்குமாறு பட்டீச பெருமான் எம்மை ஏவினார் என்று கூறியது. அது கேட்டருளிய சம்பந்தர், எம்பிரான் திருவருள் இதுவோ என உடல் புலகமுற்றார். புத்தேளிர் பொழியும் பூப்பந்தர் போன்று பொழியும் அப்பந்தரின் அழகிய காம்புகளை அடியார்கள் தாங்கினார்கள். அம்பலத்தில் ஆடுகின்ற அடிமலரின் நிழலில் அமர்ந்திருப்பவரை போல ஆளுடை பிள்ளையார் அமர்ந்து அருளினார். தொண்டர்களும் அண்டர்களும் என் திசையும் கேட்க ஆரவாரம் செய்தார்கள். வள்ளலார் வருவதை கேட்ட திருப்பட்டீச்சரத்தில் உள்ள அன்பர்கள் அவரை எதிர்கொண்டு ஏந்தினார்கள். திருஞான சம்பந்தர் திருக்கோயில் சென்று அரா காதலுடன் அரணாரை பணிந்து அருந்தமிழ் மாலை பணிந்தார். ரொம்ப வெயில் காலமாக இருக்கிறதுனால பட்டீஸ்வரர் முத்து பந்தர் கொடுக்குறார். அதை பிடித்து கொண்டு இப்போ நம்ம கொடை பிடித்து கொண்டு போவது போல் அந்த முத்து பந்தரை பிடித்து கொண்டு பட்டீஸ்வர பெருமான் தரிசிக்க போகிறார். அந்த பெருமானை தரிசித்து வழிபட்டு பதிகம்பாடி திருவாவடுதுறைக்கு வர்றார். திருவாவடுதுறையில் திருத்தொண்டர்களுடன் சம்பந்தமூர்த்தி தங்கியிருந்த பொழுது அவருடைய தந்தையார் சோபாத இருதயர் தாம் நியதியாக வேள்வி புரியும் காலம் வந்ததினால் சீர்காழி செல்ல விரும்பினார். ஞான போனகர் முடிவில்லாத பொருளாக உள்ளது, ஆவடுதுறை மேவிய எந்தையார் இணை அடிகளன்றோ என்று கூறி எழுந்தருளினார். நேரே திருக்கோயிலுக்கு சென்று இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகலல்
தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல், அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே என்று பதிகம் பாடினார். பாடியவுடனே ஒரு சிவபூதம் 1000 பசும்பொன் அடங்கிய முடிப்பை பலிபீடத்தில் வைத்து, இந்த உளவாக்கிளி உமக்கு அமலனார் அருளியது என்று கூறியது. திருஞான சம்பந்தர் நிலமிசை நெடிது வீழ்ந்து வணங்கினார். அக்கிளியை எடுத்து தலைமிசை வைத்து துணிந்த பொருளை தனிந்த சிந்தையுடன் தந்தையாருக்கு தந்தருளினார். ஐயா, உலகத்தின் இடர் நீங்க சிவபெருமானையே முதல்வராக கொண்டு சிவவேள்வி புரிவீர். சிறுகாலில் உள்ள ஏனைய அந்தணர்கள் அனைவருக்கும் அவ்வண்ணமே செய்க. இக்கிளி எடுக்க உளவாது மிகுதியடையும் என்று திருவாய் மலர்ந்தருளினார். தந்தையார் சிறுகாழி சென்றார். மேலும் பல பதிகங்களை பாடி பல பதிகளை வணங்கி பாமாலை பிணைந்த புண்ணியர் கரைக்காலுக்கு மிக அருகிலுள்ள தருமபுரம் என்ற திருத்தலத்தை அடைந்தார். அது திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாயார் பிறந்த ஊர். பாணனுடைய சுற்றத்தார்கள் சம்பந்தரை எதிர்கொண்டு அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி வாழ்த்தினார்கள். அச்சுற்றத்தாரை நோக்கிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர், உமையம்மையார் தந்த சிவஞானப்பால் உண்ட பிள்ளையார் அருளி செய்கின்ற திருப்பதிகங்களை யாழில் பயிற்சி வாசிக்கும் பெரும்பேற்றினை அடியேன் பெற்றுள்ளேன் என்று கூறினார். அது கேட்ட அவர்கள், திருப்பதிகத்திற்கு கிளர்ந்த ஓசையானது அளவு பெறும்படி யாழில் வாசித்து வைப்பதனால் பதிகத்தின் இசை உலகமெல்லாம் வளர்கின்றது என்று கூறினார்கள். ஆளுடைய பிள்ளையார் புகழை உடைய தம்மை புகழ்ந்து தன் தாய் ஊர் மக்கள் பேசியது கேட்ட திருநீலகண்ட யாழ்ப்பாணரது உள்ளம் நடுங்கியது. சிவஞான பிள்ளையார் திருவடியை விழுந்து வணங்கினார். எந்தையே, அளவில் உட்படாத திருப்பதிக இசைக்கருவியில் அடங்காத வகையில் இவர்களுக்கும் உலக மாந்தருக்கும் அறிந்து கொள்ளும்படியாக பலரும் புகழும் பதிகம் என்று பாடி அருள வேண்டும். அடியேன் அது யாழில் அடங்காததை காட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டார். திருஞான சம்பந்தர் இறைவரதை திருவடிகளை தொழுது திருப்பதிக இசை நாதம் முதலியவற்றுக்கு அடங்காத தன்மையை காட்டும் பொருட்டு அந்த பதிகத்தை பாடி அருளினார். மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னதோர் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடையுடை மலை மகள் துணையென மகிழ்வர் போதையென படை நின்றிசை பாடவும் ஆடுவர் அவர் படை சடை நெடு அவர் பட சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு முடியன புனல முடியதோர் புனல வேதமோடேலிசை பாடுவரால் கடல் நெண்டிரை இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது விம்மி நின்றயலே தாதவில் புன்னை தயங்குமல சிறை வண்டரை எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தருமபுர பதியே தருமபுர பதியே. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முன்பு போல் யாழினை கரத்தில் தாங்கி வாசிக்கத் தொடங்கினார்.
அதன் ஓசை நரம்பில் அடங்கவில்லை. அச்சமும் அன்பும் கொண்ட பணனார் சம்பந்தரது சரணத்தில் விழுந்து வணங்கினார். இப்பெரியோர் அருளிச் செய்த இந்த திருப்பதிகத்தின் இசையை யாழில் இயற்றுவேன் என்று கூறியது இக்கருவி தொடுவதனால் தானே என்று தெளிந்த அவர் யாழினை எடுத்து முறிக்கத் தொடங்கினார். ஐயரே, இந்த யாழை கொடும் என்று வாங்கி கொண்டார் சம்பந்தர். ஐயரே, நீர் யாழில் வாசிக்க முடியவில்லை என்ற செயலால் முறிக்கும் செயல் யாது? அரணார் திருவருளின் பெருமையெல்லாம் இந்த ஒரு கருவியில் அடங்கிவிடுமோ? ஒருபோதும் அடங்காது. நமது இயல்புக்கு தக்கவாறு உலகத்தில் உள்ளோர் அறியும்படி இக்கருவியில் அமைய வாசித்தலே வழக்காகும். சிந்தையிலும் அடங்காத இசையின் பெருமை செயலுள் அடங்குமோ? ஆதலால் இந்த யாழினை கொண்டு திருப்பதியங்களை இதனுள் பொருந்திய அளவில் வாசிப்பீர் என்று யாழை பாணனார் கையில் தந்தருளினார். செந்தமிழ் விரகர் தந்தருளிய யாழை தொழுது பெற்றுக்கொண்ட பாணனார் அதனை தலைமேல் வைத்து ஏற்றுக்கொண்டார். மக்களும் உண்மையை உணர்ந்தார்கள். திருஞான சம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்டு திருநள்ளாறு சென்றார். அங்கே போகமார்த்த பொன்முலை என்ற திருப்பதிகம் பாடி அருளினார். அப்பதிகத்தை யாழில் வாசிக்குமாறு திருஞான சம்பந்தர் கட்டளையிட்டார். அதன்படி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ்மீட்டி இனிதி வாசித்து உலகை மகிழ்வித்தார். பின்னர் திருஞான சம்பந்தர் அந்த இடத்தினின்று புறப்பட்டு அருகிலுள்ள பல தலங்களை தரிசித்து கொண்டு திருச்சாத்தமங்கை வந்தார். அந்த பதியில் வாழும் திருநீலநக்க நாயனார் சம்பந்தர் வருகை அறிந்து எங்கும் வாழை கமுகுகள் நாட்டினார். தோரணங்கள் கட்டினார். பூமாலைகள் தொங்கவிட்டார். நிறைகுடம் வைத்து தூப தீபம் அமைத்து சம்பந்தரை எதிர்கொண்டார். சம்பந்தரை வணங்கி அயவந்தி என்ற திருக்கோயிலுக்கு அழைத்துச் சென்றார். உலகம் உய்ய வந்த சம்பந்த பெருமான் சிவபெருமானை வணங்கி தமிழ் மாலை புனைந்தார். திருநீலநக்க நாயனார் வேண்டுகோளுக்கு இணங்கி அவருடைய திருமாளிகைக்கு எழுந்தருளினார். அவர் அமைத்த திருவமுதை உண்டு அன்று இரவு பாணருக்கு தங்க இடம் தரச் செய்து தங்கினார். திருப்பதிகத்தில் திருநீலநக்கருடைய அன்பின் திறத்தை பாராட்டி அருளினார். திருச்செங்காட்டங்குடிக்கு வந்த சிறுத்தொண்ட நாயனார் வேண்டுகோளுக்கு இணங்கி அங்கு சென்றார். ஆளுடைய பிள்ளையார் சிறுத்தொண்ட நாயனார் திருத்தொண்டினை திருப்பதிகத்துள் வைத்து சிறப்பித்து பாடி அருளினார். திருமருகளில் சம்பந்த பெருமான் எழுந்தருளியிருந்த போது வணிகன் ஒருவன் ஒரு கன்னிகையை அழைத்து கொண்டு வந்தான். அவன் அங்கு வந்தபோது பொழுது சாய்ந்து விட்டதால் திருக்கோயிலின் ஒரு புறத்தே ஒரு மடத்தில் படுத்து தூங்கினான். அவ்வாறு அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது கொடிய அரவம் அவனை தீண்டியது. விஷம் தலைக்கேறிய வணிகன் இறந்தான். வணிகன் மாண்டதைக் கண்ட அந்த கன்னி அளவிலா துயரம் கொண்டாள். அந்த கன்னி மனமாகாதவளினால் அரவம் தீண்டி மாண்ட வணிகனை தீண்டாமல் நின்றாள். அவளுக்கு ஆறுதல் கூற யாரும் இல்லாததால் தளர்ந்து தனிந்து புலம்பினாள். அவள் அழுகுரலை கேட்டு அங்கிருந்த இடியும் கருடனும் போன்று மந்திரவாதிகள் பலர் வந்து தத்தம் மந்திர சக்தியை கொண்டு விஷத்தை இறக்க முயன்றார்கள். அவர்கள் முயற்சி ஏதும் பலனிக்கவில்லை. விடியற்காலை வந்தது. கன்னி புலம்பி அழுதாள். திருக்கோயிலில் வாயில் நின்று எம்பிரான் எழுந்தருளியுள்ள திசையை நோக்கி கைகூப்பி தொழுது துதித்தாள். திருஞான சம்பந்தர் இறை வழிபாட்டின் பொருட்டு வந்து கொண்டிருந்தார். வணிகப் பெண்ணின் அழுகுரல் அவர் செவியில் விழுந்தது. திருவுள்ளத்தின் கருணை மிகவும் கொண்ட அவர் அடியவர்கள் சூழ அந்த கன்னிகையின் அருகில் சென்றாள். சிந்தை நொந்து வருந்தி சிவனருளை நாடி நின்ற அவளை நோக்கி, அம்மா, நீ அஞ்ச வேண்டாம், உன் துன்பத்தை விரைப்பாய் என்று கேட்டு அருளினார். வணிகப்பெண் கரமலர் சிறமீது குப்பினாள். கண்களின்று அருவி போல நீர் பொழிந்தது. சம்பந்த பெருமான் சரணங்களில் விழுந்தாள். பெருமானே, வளமையுட வைப்பூர் எனது ஊரின் தலைவனான தாமன் அவர்தான் என்னுடைய தந்தை. இவர் தந்தையின் மருகர். என் பிதாவுக்கு 7 பெண்கள். என் தந்தை ஒவ்வொரு பெண்ணையும் இவருக்கு தருவதாக வாக்களித்தார். இவர் அதனை நம்பினார். தம் வாக்கினால் இவரை நம்ப வைத்த பெண் இவரிடமிருந்து நிறைய பொன்னை பெற்றுக்கொண்டார். ஆயின் இவருக்கு வாக்களித்தபடி பொன் தராமையால் அயலாருக்கே அளித்தார். என்னை தவிர 6 பெண்களையும் இவ்வாறு இவரை ஏமாற்றி பிறருக்கே மனம் செய்து கொடுத்தார். அதனால் மனம் மிக வருந்தி இவரிடம் இரக்கமும் அன்பும் பூண்டு தாய் தந்தையரை விடுத்து அவர்கள் அறியாவண்ணம் இவரை சார்பாக கொண்டு புறப்பட்டு வந்தேன். எம்பிரானே, இவருடன் இன்றி மடத்தில் தங்கினேன். பாம்பு தீண்டி இவர் மாண்டு விட்டார். அதனால் நடுக்கடலில்
கப்பல் கவிழப் பெற்றார் போல் கலங்கி நிற்கின்றேன். என் சுற்றத்தார் போல வந்து என் துயரமெல்லாம் தீர அருள் செய்தீர் என்று கூறினாள். கற்றவர் தொழுதேத்தும் காளிவேந்தர் கருணையினால் அரவின் விடம் திரும்பாறு அழகிய மருகப் பெருமானை பாடினார். சடையாயெனுமால் சரண்யேனுமால் விடையாயெனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவலை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள்மெளிவே. திருஞான சம்பந்தர் இந்த பதிகம் பாடி அருளியவுடன் விடந்தீர்ந்து வணிகன் எழுந்தான். கன்னிப்பெருமானின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான். அந்த நங்கையை நம்பி மணந்து இன்புறுமாறு திருமணம் செய்து வைக்கும்படி அன்பர்கள் பணித்தருளினார் சம்பந்தர். வணிகனுக்கும் அக்கன்னிகைக்கும் இனிதே திருமணம் நிகழ்ந்தது. இப்போது செங்காட்டங்குடியிலிருந்து பணி செய்யுமாறு சிறுத்தொண்டருக்கு விடை தந்து வழியில் திருப்புகலூருக்கு புறப்பட்டார். அங்கே சம்பந்தமூர்த்திகள் திருப்புகலூரில் வாழும் முருகநாயனார் மிகவும் மகிழ்ந்து அவரை எதிர்கொண்டு இறைஞ்சினார். புகழூர் மேவிய புனிதரை போற்றி புகழிவேந்தர் முருகநாயனார் திருமடத்தில் தங்கினார். அப்போது முருகநாயனாருடைய திருத்தொண்டினை சிறப்பித்து பாடி அருளினார். அப்பொழுது திருநாவுக்கரசர் திருவாரூர் தியாகராச பெருமானை சேவித்துவிட்டு திருப்புகலூருக்கு வந்தார். திருவாரூர் சிறப்பை திருநாவுக்கரசர் கூற கேட்ட பலராவாயர் அப்பொழுதே திருவாரூர் சென்று புற்றிடம் கொண்ட புனிதரை போற்றுவதற்கு விரும்பினார். பொன்னுலகம் போல ஒளி செய்யும் திருவாரூரை கண்டு திருப்பதிகம் பாடி அருளினார். முத்துச்சிவிகையை விட்டிறங்கி மலர் தூவி திருவாரூரை வணங்கினார். புற்றிடம் கொண்டாரை பன்முறை பணிந்தார். ஆரூர் தியாகேசனை ஆறா அன்புடன் வாழ்த்தினார். ஆளுடைய பிள்ளையார் திருவாரூர் நின்றும் பெரியா விடைபெற்று புறப்பட்டு திருப்புகலூரை அடைந்தார். அங்கு திருநாவுக்கரசரும் அன்போடு சேர்ந்து கொண்டார். திருப்புகலூரிலிருந்து புறப்பட்டார் திருஞான சம்பந்தர். அங்கு பெருமானும் அப்பர் பெருமானும் அவருடன் தலையாத்திரை செய்ய புறப்பட்டார். சிவிகை பின்வர சம்பந்தர் நடந்து சென்றர். இறைவர் உமக்கு தந்த சிவிகை மீது எழுந்தருள்வீர் என்று அப்பர் பெருமான் சம்பந்தரை வேண்டிக் கொண்டார். திருவருளின் திறம் எதுவாயின் திருத்தொண்டர்களுடன் நீ முன்னதாக செல்லும் தலத்துக்கு அடியேனும் தொடர்ந்து வருவேன் என்று சம்பந்தர் கூறி அருளினார். அது முதல் அப்பர் பெருமான் முன்னே சென்று சேர்ந்த திருப்பதிக்கு சம்பந்தர் போவாராயினர். திருவீலிமிழலில் ஒப்பற்ற வரவேற்பு உபசரணை செய்து காளிவேந்தரை அப்பர் பெருமானுடன் சேர்ந்து திருக்கோயில் சென்று இறைவனை வணங்கி பதிகம் பாடி அருளினார். திருமால் வழிபடும் பொருட்டு விண்ணுலகத்தில் இறங்கிய விமானத்தைக் கண்டு வியந்து திருப்பதிகம் பாடி அருளினார். சடையார் பூணல் முடையானொரு சரிகோவனம் உடையான் மடையார் மழு உடையான் பல பூதப்படை உடையான் மடமான் விழி உமைமாதிடம் உடையான் ஏனை உடையான் விடையார் கோடி உடையானிடம் வீழிம் மிளலையே. திருநாவுக்கரசருடன் ஒவ்வொரு காலமும் தவறாது திருக்கோயில் சென்று இறைவரை இனிது வழிபட்டு கொண்டு அங்கு பல நாட்கள் தங்கியிருந்தார் சம்பந்தர். சீர்காழியில் வாழும் அந்தணர்கள் திருஞான சம்பந்தரை காணும் விருப்பத்தினால் திருவீலிமிழலை வந்து சேர்ந்தார்கள். பெருமானே சீர்காழிக்கு எழுந்தருள வேண்டும் என்று சம்பந்தரை வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் நாளை போவோம் என்று சம்பந்தர் அருளிச் செய்தார். அன்று இரவு காளிவேந்தர் கனவில் சீர்காழியில் வாழும் தோணியப்பர் எழுந்தருளி நாம் சீர்காழியில் இருக்கும் திருக்காட்சியை இங்கு திருவீலிமிழலையிலே காட்டுகின்றோம், கண்டு மகிழ்வா என்று அருள் புரிந்தார். திருஞான சம்பந்தர் கனவு நீங்கி எழுந்தார். திருக்கோயில் சென்று சேவித்தார். அங்கு திருத்தோணி மீது அம்மையப்பராய் அண்ணல திருக்காட்சி தந்து
அது கண்ட ஞானசம்பந்தர் அகமும் முகமும் குளிர்ந்து திருப்பதிகம் பாடி பரவினார். இந்த அற்புத காட்சி அந்த அந்தணர்களுக்கு உரைத்து அவர்களை சீர்காழிக்கு போகுமாறு கட்டளையிட்டு அருளினார். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருடன் திருவேலிமிழலில் தங்கியிருந்த போது பயங்கர பஞ்சம் தோன்றியது. இந்த பஞ்சத்துக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் என்ன செய்தார்கள் என்று தொடர்ந்து நாம் அடுத்த பதிவிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் மக்கள் தொடர்ந்து சம்பந்த பிள்ளையாருடைய வரலாற்றையும், அதைத் தொடர்ந்து முருகநாயனார், திருநீலநக்கர், திருநீலகண்ட யாழ்ப்பாண மூவருடைய அருள் வரலாற்றையும் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து கேட்டு நம் நாயன்மார்களுடைய குருவருளும் பெருமானுடைய திருவருளும் பெற்று உய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம்.